இப்போ உங்கள் ஃபேஸ்புக் பேஜஸ்க்கு நிறைய பேரை எப்படி லைக் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் எடுத்த உடனே உங்கள் ஃபேஸ்புக் பேஜஸை நிறைய பேர் லைக் பண்ண வைக்க முடியாது. அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. இப்போது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ஃபேஸ்புக் பேஜை நிறைய பேர்த்த லைக் பண்ண வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிற ஒரு பேஜ் எப்படி அவங்க கொண்டு போகிறாங்க. அதாவது ஃபேஸ்புக் பேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வர ஒரு ஆளோ இல்லை ஒரு கம்பெனியோ அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வராங்க, எப்படி நிறைய பேர்த்த லைக் பண்ண வச்சாங்க, அவங்க பேஜில் என்ன போட்டிருக்காங்க, அவங்க பேஜில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் பேஜை நிறைய பேர் லைக் பண்ண வைக்கிறதுக்கான ஒரே வழி. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விதமான ஃபேஸ்புக் பேஜ் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ்க்கான ஃபேஸ்புக் பேஜா, இல்லை ஆக்டர் விஜய் பற்றின ஃபேஸ்புக் பேஜா, இல்லை வேறு என்ன ஃபேஸ்புக் பேஜாக வேணால் இருக்கலாம். அந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெயிட் லாஸ்க்கான ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே வேறு யாராவது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கான பேஜஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க எப்படி அவங்க பேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அவங்கள பார்த்து ஈஸியாக நம்ம காப்பி அடிச்சிடலாம். இப்போ பாருங்க, நான் வெயிட் லாஸ்ன்னு தேடுறேன். மறுபடியும் சென்ஸா ஓப்பன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இவங்க கவர் பேஜ் நல்லா அட்ராக்டிவா போட்டிருக்காங்க. இப்போ இவங்க பேஜில் வேற என்னென்ன இருக்கு, எதனால இவங்க இந்த சென்சா அப்படிங்கிற பேஜை 3,40,254 பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, அங்கங்கே வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் குக்கிங் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வெயிட் லாஸ்க்கான வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இங்க மறுபடியும் இங்க பாருங்க, வெயிட் லாஸ் பத்தின நியூஸ், டிப்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. இது வீடியோ அப்படிங்கிறதுனால, இப்போ நான் இது ட்ரைனிங் வீடியோ அப்படிங்கிறதுனால இதை பெரிய லெவலில் என்ன பண்ணியிருக்காங்க நான் இங்கே செக் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணும்போது உங்களை மாதிரியே வேறு யார் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற பேஜ் எந்த பேஜ்னு பாருங்கள். அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி ஒரு பேஜில் அவங்க என்னென்ன போட்டிருக்காங்களோ அதே மாதிரி, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் நிறைய பேர்த்த அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃபேஸ்புக் பேஜை நிறைய பேர் லைக் பண்ண வைக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் அதாவது உங்களை மாதிரியே பேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற வேற ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்கிற பேஜ் அதில் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. அவங்கள மாதிரியே பண்ணுங்க. ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஃபேஸ்புக் பேஜில் நிறைய லைக்ஸ் கொண்டு வரதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.